இந்த ப்ராடக்ட் F is equal to Q into V cross B equal to Q into V cross BI, BJ, BOK, K unit vector. Q value கொடுத்தாச்சு 1 கூலும் 1 கொடுத்தாங்க. V value கொடுத்தாச்சு. F value கொடுத்திருக்கு. What is the value of B? இதை full value calculate பண்ணணும். உனக்கு Fக்கு ஃபார்முலா Q into V cross B. இப்போ இந்த B வேல்யூ கால்குலேட் பண்ணணும். V கொடுத்திருக்கு. அப்போ V வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்கு? 2i plus 4j plus 6k. இதை எதோட கிராஸ் ப்ராடக்ட் பண்ண வேண்டியிருக்கு? B வெக்டார், இது கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் Vi plus Vj plus Bok. அதை 1ஆல மல்டிப்ளை பண்ணணும். இட் இஸ் ஈக்குவல் டு F. F எவ்வளவு? 4i minus 20j plus 12k. எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? முதல் இது ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிடு. அதை இதோட கம்பேர் பண்ணி IJK IB கால்குலேட் பண்ண போறோம். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிடுவோமா? அப்ப நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறது V cross B. IJK 2 4 6 B B B not. ஏதாவது டவுட் இருந்தா கேடு. கிராஸ் ப்ராடக்ட் எழுதுவோமா? V cross B will be equal to I into 4 into B naught 4B naught minus 6B. B வேற B naught வேற, கொஞ்சம் புரிஞ்சு படிச்சுக்க. B naught லாஸ்ட் வந்து B naught. I into 4B naught minus 6 into B plus J into J னா ரிவர்ஸா எடுத்துறது நல்லது. 6B minus 2B naught plus K into 2B minus 4B. சிம்பிளிஃபை பண்ணு. 4B naught minus B into I. ஐல மாற்றம் இல்லை. ஜேலையும் ஒன்று மாற்றல. பிளஸ் J into R 6B minus 2B naught into J component, J unit vector. Kல என்ன வருது? மைனஸ். இது 4B minus 2B கரெக்ட் தானே? minus 2B K unit vector. இது எதுக்கு ஈக்குவல்னா 4i minus 20j plus 12k. நேரா கம்பேர் பண்ணிருடா கண்ணு. I காம்பனன்ட் என்ன? 4 இங்க. அப்போ 4 beta naught minus B equal to 4. கரெக்ட் தானா? மைனஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் மைனஸ். இது மட்டும் தான் நம்ம முதல் எடுத்திருக்கோம். I காம்பனன்ட் இருக்குது 4B naught minus B equal to 4. ஓஹோ 6B சாரி 6B எப்படியோ மிஸ் பண்ணியிருக்கோம் பாரு. ஸோ பாரு I வந்து 4B naught minus 6B. ஓகே minus 6B. ரெண்டாவது கம்பேர் பண்ணு. minus 20 J காம்பனன்ட். இங்க 6B minus 2B naught. 6B minus 2B naught equal to minus 20. மூணாவது கம்பேர் பண்ணு. 12 is equal to இங்க minus 2B minus. அப்போ நேரா B calculate பண்ணிடலாம். B will be equal to minus 6. B தெரிஞ்சிருச்சுன்னா B naught கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 4B naught
equal to 4 plus 6b. அப்போ 4 minus 6 ஆச்சே, 6 into 6 minus 36 equal to 4b naught. Okay, minus 32, correct தான போட்டிருக்கோம். 4b naught equal to 4 plus 6b, அப்போ minus 32. So b naught will be equal to minus 32 by 4, which is minus 8. அவ்வளவுதான், லாஸ்ட் ஸ்டெப் எழுதிட வேண்டியதான். So b naught is minus 8. இப்போ லாஸ்ட் ஸ்டெப் எழுது. உனக்கு என்ன எழுத சொல்லியிருக்காங்க? b வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா bi plus bj minus bk நினைக்கிறேன். b naught b naught k எல்லாம் b naught தான், அதுவும் பிளஸ் தான். b naught k எல்லாம் யூனிட் வெக்டர். இதான் நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது. இதான் ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. b வந்து எவ்வளவு? மைனஸ் 6i minus 6j minus b naught வந்து minus 8 minus 8k. இதான் ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா. இது ஆப்ஷன் சி.